ஒரே நெருக்கமா இருக்குது, போராட்டமா இருக்குது அப்படின்னு மனசோர்ந்து போயிருக்கிறீங்களா? நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? இப்போ ஒரு நெருக்கமான சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே ஒரு நெருக்கம், படிக்கிற இடத்துல நெருக்கம், வேலை செய்யற இடத்துல நெருக்கம், ஊழியம் செய்யற இடத்துல எல்லா பக்கத்துலயும் நெருக்கம், பிசினஸ்ல ஒண்ணுன்னா வருது, ஒன்று பொருளாதார பாதிப்பு, சட்டங்கள், இது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்தா நெருக்கமா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி வாழ போறோம்னு தெரியல. அப்படி நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கீங்களா? இது இப்படிதான் இருக்கும். கடைசி காலத்துல இப்படிதான் உலகம் இருக்கும். இனி சமாதானத்தை தேடி அதை காண மாட்டாங்கன்னு சொல்லி சும்மா பேசுவாங்க. எல்லா தலைவர்களும் சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க முடியாது. இது நெருக்கத்தின் நாட்கள் தான். என்னங்க சொல்றீங்க? அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிங்க வாழ்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தேவ மனிதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. எல்லா பக்கத்திலும் நாங்க நெருக்கப்படுகிறோம், ஆனா ஒடுங்கி போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், முடங்கி போக மாட்டோம். எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம். சாத்தான் நம்மை நெருக்கி ஒடுக்கி விட நினைக்கிறான், நம்மை முடக்கி விட நினைக்கிறான், ஜெபத்தை தடுக்க நினைக்கிறான், ஊழியத்தை முடக்கி விட நினைக்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளை அவன் முடக்கி வைத்து விட நினைக்கிறான். பிசினஸ் செய்றீங்களா? அதை முடக்கி வச்சிடணும், ஏன்னா நீங்க ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறீங்க. நீங்க வேலை செய்றீங்களா? அங்க முடைக்கணும், ஏன்னா நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுறீங்க. நீங்க படிக்கிறீங்களா? உங்க படிப்புல உங்களை முடைக்கணும், ஏன்னா நீங்க சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துறீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா இன்னும் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. உங்களை முடைக்கிறோன்னு நெருக்கத்தை உண்டாக்குவான். அந்த நெருக்கத்துக்கு மத்தியில நம்ம சந்தோஷமா வைக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எது பிசாசுக்கு தெரியாது. அவன் அதனால மூளை குழம்பி போறான். இவ்வளவு நெருக்கனால எப்படிங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்க? எவ்வளவு நெருக்கம் வரும். ஆனா நான் சொல்ல, சாத்தானே, நீ என்னதான் நெருக்கம் கொண்டு வந்தாலும், எத்தனை நிந்தை உபத்திரவம் பாடு கொண்டு வந்தாலும் என் ஜெபத்தை தடுக்க முடியாது, என் ஊழியத்தை தடுக்க முடியாது, என் சந்தோஷத்தை உன்னால கெடுக்க முடியாது. ஏன்னா உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். எந்த நெருக்கத்திலும் என்னை தைரியப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, பாதுகாக்கிற, நடத்துகிற இயேசு எனக்கு இருக்கிறார். அதனால நான் ஒடுங்கெல்லாம் போக மாட்டேன், முடங்கெல்லாம் போக மாட்டேன். நான் தீவிரமா இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அப்படி சொல்லும் போது பிசாசு வெட்கப்படுகிறான், இயேசு சந்தோஷப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அதனால நான் சோர்ந்து போயிட்டேன், விழுந்து போயிட்டேன், முடம்புன்னு சொல்லாதங்க. எப்பக்கத்துல நெருக்கப்பட்டோம் நான் ஒடுங்கி போவதில்லை.